நேற்று நான் போட்ட வீடியோவில் நிறைய பேருக்கு $10 கிடைச்சதா சொன்னீங்க. அந்த 10 USDT எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னு சொன்னீங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக பாருங்கள். அதோடு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கைஸ். இது வரைக்கும் 10 USDT கிடைக்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணி கிளைம் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் உங்களோட MyBit Globe ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ட்ரேட் இருக்கும். அந்த ட்ரேடை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ட்ரேடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஸ்பாட் வாலெட்டில் இருக்கும். இப்படி தான் இருக்கும். நீங்கள் இதில் ஸ்பாட் மார்ஜின் க்ராஸ் கான்ட்ராக்ட் மூணாவது இருக்குது. க்ராஸ் கான்ட்ராக்டை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் ஃப்ரீயாக கிடைச்ச $10 ஆல்ரெடி 2 ட்ரேட் எடுத்திருக்கேன். ட்ரோன் FTT ரெண்டுமே ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கிறன்ற பாருங்கள். நீங்கள் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணாட்டி உங்களுக்கு இந்த இடத்துல 10 USDT இருக்கும். நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி லொஸ்ட்டில் இருக்கிறதால எனக்கு 6 காட்டுது. உங்களுக்கு இது 10 USDTயாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ட்ரேடிங் பேர்ஸை செலக்ட் பண்ணணும். நீங்கள் USDTயை வச்சு எந்த கோயின் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு அதை செலக்ட் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணி சரியான பேரை செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கைஸ், ஃபியூச்சர் ட்ரேடிங் மாதிரி தான் இது. க்ராஸ் கான்ட்ராக்ட் ஃபியூச்சர் ட்ரேடிங்கே தான். இது கொஞ்சம் ரிஸ்க்கானது, பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். நீங்கள் சரியான பேர்ஸை செலக்ட் பண்ணணும், சரியான ஸ்டாப் லாஸ், சரியான ப்ராஃபிட் எல்லாம் செலக்ட் பண்ணி தான் நீங்கள் இது ட்ரேட் பண்ணணும். கைஸ், நம்ம வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் தாங்க. நான் சரியாக எப்படி ட்ரேடிங் பேர் செலக்ட் பண்ணுறது, எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்ற ஃபுல்லாக உங்களுக்கு டியூட்டோரியல் போடுறேன். ஸோ இதில் நீங்கள் ஒரு ட்ரேடிங் பேரை செலக்ட் பண்ணுங்கள். ADA இருக்குது, USDT இப்படி தான் செலக்ட் பண்ணுறேன். இல்லாட்டி நீங்கள் இதை விட்டுட்டு சரி ஈஸி கோயின் உண்டு ஏதாவது செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம செலக்ட் பண்ணி பார்ப்போம். செலக்ட் பண்ணி பார்ப்போம். சிபாயினு செலக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ சிபாயினு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட பேர் செலக்ட் ஆகிருக்கு. சிபா USDT ரெண்டுமே இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணி நீங்கள் வேணும்னா இப்போது போயிட்டு இருக்கிற லைவ் சார்ட்டை பார்க்கலாம். என்ன மாதிரி போயிட்டு இருக்குது, ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கா இறங்கிட்டு இருக்கா, என்ன செய்ய போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம் நீங்கள் பார்த்து. ஸோ இதெல்லாம் எப்படி செய்கிறேன்னு ஃபுல் டியூட்டோரியலில் தாங்க சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கட்டாயம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் பேச பார்த்துட்டு நான் இப்போ இதை பையும் இருக்குது செல்லும் இருக்குது. நான் இப்போ இதை செல் பண்ண போகிறேன். கீழே இருக்கிற TPSLன்றதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அது டேக் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் தான். இப்போ நீங்கள் இங்கே உங்களோட லெவரேஜை செலக்ட் பண்ணிக்கொள்ளணுங்க. 20x இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு லெவரேஜை குறைச்சிக்கொள்ளலாம், கூட்டிக்கொள்ளலாம், உங்களுக்கு வேண்டிய மாதிரி செய்யலாம். நான் இது 20லேருந்து 10 கொண்டு வர போகிறேன். ஸோ லெவரேஜ் குறைய குறைய உங்களோட லாஸ் குறையா இருக்கும், அதே மாதிரி ப்ராஃபிட்டும் குறைய இருக்கும். லெவரேஜ் கூடனா ப்ராஃபிட் கூட இருக்கும். ஸோ இதில் ஸ்டாப் லாஸ் ஒன்று போடுவோம். ஸ்டாப் லாஸ் ஒரு அமௌண்ட் ஒன்று செட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டேக் ப்ராஃபிட் அமௌண்ட்டும் செட் பண்ணிக்கொள்ளுங்க. கைஸ், இதில் ஸ்டாப் லாஸ் டேக் ப்ராஃபிட்ன்றது வெரி இம்பார்ட்டன்ட். இதில் ஸ்டாப் லாஸ்ன்றது நாம் இப்போ செல் பண்ணுறதால நம்ம ப்ரைஸ் குறையும்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூடிட்டு போணுச்சுன்னா, குறிப்பிட்ட லிமிட்டுக்கு மேலே ப்ரைஸ் கூடிட்டே போணுச்சுன்னா நம்ம அந்த இடத்துல லொஸ்ஸை தவிர்க்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட அளவு லொஸ்ஸோடய நம்ம ட்ரேடை கேன்சல் பண்ணுறது தான் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி டேக் ப்ராஃபிட்னா ப்ரைஸ் கூட்டிகிட்டு போகக்குள்ள சரி இதுதான் மேக்ஸிமம் ப்ரைஸாக வரும்னு நம்ம நினைக்கிற இடத்துல நம்ம ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வர்றது தான் டேக் ப்ராஃபிட். ஸோ டேக் ப்ராஃபிட்லேயே நீங்கள் 1 2 3 வேண்டிய அளவு செட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ரெண்டு முக்கியமாக பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ டேக் ப்ராஃபிட்டையும் ஸ்டாப் லாஸையும் சரியாக செட் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் செல் கோ ஷார்ட் சிபாண்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கன்ஃபார்ம் பண்ணால் அடுத்த பேஜில் கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். என்ன உங்களோட ட்ரேட் ஐடி எல்லாம் தந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க. கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு SIB USDT ட்ரேடிங் பேர் ஓப்பன் ஆகிரும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் ஆகிருக்கு. நீங்கள் வேணும்னா தேவையான டைமில் இதை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கே இருக்குது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று போயிட்டு இருக்குது. நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு காட்டியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஃபிட்டை நீங்கள் ஸ்பாட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை அங்கேருந்து பைனான்ஸுக்கோ இல்லை வேறு எக்ஸ்சேஞ்சுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கொள்ளலாம்.